நல்லா பிடிக்க. அன்பான உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த மட்டக்களப்பிலே நடந்த சம்பவத்தினுடைய இது ஒரு தொடர்ச்சியானது. 15 நாட்களுக்கு முன்னதாக அதே கிணத்திலே அக்காவினுடைய அந்த சகோதரியினுடைய சடலத்தை அங்கு வந்த போலீசார் காவல்துறையினரும் மக்களுமாக சேர்ந்து அதை எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சடலத்தை நான் பார்த்தபோது நான் மனமுடைந்து, மனிதம் இப்படி செத்து விட்டது, துடிக்க துடிக்க உயிர் இருக்கும் போது அந்த அக்காவை சகோதரியை அந்த கிணத்துக்குள்ளேயே போட்டு கொலை செய்கின்ற மனிதம் எப்படி போய்விட்டது? இதிலிருந்து தெரிகின்றது மனிதம் செத்து விட்டது. காசுக்காகவும் பணத்திற்காகவும் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் மனிதம் செத்து விட்டது என்பது என்னாலே இதன் மூலமாக ஊகித்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது அப்படியே தெரிகின்றது. ஒரு நொடி பொழுதிலே அந்த அக்காவை, அந்த சகோதரியை கிணத்திலேயே போட்டு சாகடித்து விட்டார்கள். அந்த உயிர் எவ்வளவு பாடுபட்டிருக்கும், எவ்வளவு சொல்லனா துன்பங்களை அந்த அனுபவித்திருக்கும், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருக்கும். இன்றைக்கு இதை பார்க்கும் போது எனக்குள்ளே பல்வேறு விதமான உணர்வுகள் என் மனதுக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன முடிவு? சட்டமும் ஒழுங்குகளும் நீதிமன்றமும் சரியான கடமையை செய்யும் போது நிச்சயமாக இதற்கான தீர்ப்புகள், இப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனால், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஏன் இப்படியான நிகழ்வுகள் நடக்கின்றது? பார்க்கும்போது இன்னும் மனது வேதனையாக இருக்கின்றது, மனது துடிக்கின்றது, நித்திரையற்ற இரவுகளாக இருக்கின்றது. இந்த அக்காவை, இந்த சகோதரியை நினைத்து நான் என்னால் என்ன சொல்லுவதென்று எனக்கே புரியாமல் உணர்வற்ற நிலைக்கு நான் தள்ளப் போயிருக்கிறேன். என்னால் பேச முடியாமல் இருக்க முடியவில்லை. இதை பார்த்து என்னால் பேச முடியாமல் இருக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால், இளகிய மனமுள்ளவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம். தயவாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால், இந்த அக்காவுக்காக உண்மையாக மன்றாடுங்கள். இந்த அக்கா, அவருக்கு இந்த ஆண்டவருடைய அந்த சன்னிதானத்தில் அழைப்பாட்டியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும், இன்னும் சொல்ல போனால், இந்த அக்காவுக்கு, இந்த குடும்பத்திற்கு இவருடைய துயரினாலே வாடிக்கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, இன்னும் உணர்விழந்து போய் இருக்கின்ற அந்த உறவுகளுக்கு நிச்சயமாக வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறேன். இன்னும் சொல்ல போனால், இந்த அக்காவினுடைய ஆன்மா சாந்தி அடைய, இந்த அக்காவை எப்படி துடிக்க துடிக்க பதைக்க கிணத்துக்களே போட்டார்களோ, அதே மாதிரி இந்த கொடூர கொலையாளிகளுக்கும் தண்டனை நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நிச்சயமாக நீதிமன்றம் தீர்ப்பை இவர்களுக்கு வழங்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால், நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு என்று சொல்லி சொன்னால், தனியாக நீங்க கடைகளுக்கோ பேங்குகளுக்கோ போகும்போது கழுத்துகளிலே நகைகளை போட்டுக்கொண்டு போக. இன்னும் சொல்ல போனால், போகும்போது உங்களுடைய சகோதரிகளோடு போங்கள். யாரும் உங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் ஏற்றிக்கொண்டு போவோம் என்று சொல்லுவார்கள். நான் நம்பி இனி ஏறி போகாதீர்கள்.
இதான் நிலைமை இன்றைக்கு நடந்திருக்கிறது. இப்படி நடக்கும் என்று அக்கா நினைத்திருப்பாவா? இல்லை. இந்த இப்படி நடக்கும் என்று சகோதரி நினைத்திருப்பாரா? இல்லை. இன்றைக்கு மனிதரே மனிதத்தை கொல்லுகின்ற செயல்பாடு இன்றைக்கு அரங்கேறி போய்கின்றிருக்கிறது. இப்படியானவர்கள் பிறவாமல் இருந்திருந்தால் இவ்வளவு நலமாக இருந்திருக்கும். இவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக இவர்களுக்கான தண்டனை நீதிமன்றம் சரியான தீர்ப்பை மிக விரைவிலே கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். வணக்கம்.